வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டரான வாரன் பஃபெட், வேன்கார்ட் கம்பெனியோட ஃபவுண்டர் ஜான் போகுல் அண்ட் ஃபேமஸ் எக்கனாமிஸ்டான போர்டன் மைக்கேல், இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் காமனாக சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விட லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஃபண்ட் மேனேஜர்ஸை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஈஸியாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, ஏன் அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணணுன்றத பார்க்கலாம். நீங்கள் இன்வெஸ்டிங்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் and I have worked with multiple financial institutions. In this channel, I'll talk all about savings, investment and personal finance related topic. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2000 கம்பெனிஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை எப்படி ட்ராக் பண்ணுறது? அதுக்கு தான் மார்க்கெட் கேப் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் மார்க்கெட் வேல்யூ. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு மார்க்கெட் வேல்யூனா முதல்ல என்னன்னு தெரியணும். மார்க்கெட் கேப்னா ஒரு கம்பெனியோட டோட்டல் வேல்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா கம்பெனியோட சைஸ். இந்த மார்க்கெட் கேப்பை பேஸாக யூஸ் பண்ணி கம்பெனிஸை 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. 20,000 crore மேலே இருக்கிற கம்பெனிஸை லார்ஜ் கேப்னும், 5,000லேருந்து 20,000 crore உள்ள கம்பெனிஸை மிட் கேப்னும், பிலோ 5,000 crore இருக்கிற கம்பெனியை ஸ்மால் கேப்னும் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே தான் ரியல் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2000+ கம்பெனிஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்மளால டெய்லி ட்ராக் பண்ண முடியாது, விச் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதுக்கு தான் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ்னா மார்க்கெட்டோட சம்மரி. நிஃப்டி 50ன்றது டாப் 50 கம்பெனிஸையும், அதே மாதிரி சென்செக்ஸ்ன்றது டாப் 30 கம்பெனிஸையும் குறிப்பிடுது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டாக்ல 20% ரிட்டர்ன் எடுக்கிறீங்க, விச் இஸ் சூப்பர். ஆனால் அதே பீரியடில் இண்டெக்ஸ் 25% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா நீங்கள் ஆக்சுவலி மார்க்கெட்டை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னென்னா, இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது மார்க்கெட்டை டைரெக்டாக காப்பி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கினா நீங்கள் இன்டைரக்டாக டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டையே ஃபுல்லாக வாங்குறதா அர்த்தம். இப்போ கொஷின், இதில் என்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைமரி பெனிஃபிட் என்னென்னா லோ ஃபீஸ். இது ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நீங்கள் நிறைய ஃபீஸ் கொடுக்க வேணாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். லாங் டேர்மில் இந்த ஃபீஸ் சேவிங்கே உங்களுக்கு ஒரு நிறைய ப்ராஃபிட்டாக வரும். செகண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக் டைவர்சிஃபிகேஷன். நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா இன்டெரக்டாக டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ஒரு கம்பெனி லாஸ் ஆனால் மீதி இருக்கிற 49 கம்பெனிஸ் உங்கள் மணியை சேஃபாக பார்த்துக்கும். அண்ட் தேர்ட் இஸ் நோ எமோஷன். இங்கே ஃபண்ட் மேனேஜரோட கெஸ் ஒர்க்கோ கால்குலேட்டிவ் ஒர்க்கோ தேவையே படாது. ரூல்ஸ் படி இண்டெக்ஸில் என்ன கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எமோஷனல் டிசிஷனுக்கு இங்கே இடமே இல்லை. நோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். இண்டெக்ஸோட கோலே மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ண முடியாது. மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸும் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. இண்டெக்ஸில் ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் கம்பெனி இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக முடியாது. இண்டெக்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தேர்ட் இஸ் ட்ராக்கிங் எரர். சில அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி டெக்னிக்கல் ரீசனால் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸும் ஃபண்டுகளோட ரிட்டர்ன்ஸும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். ஹவு டு சூஸ் த பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்? ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஆனால் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டும் சேம் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது இந்த 3 பேராமீட்டர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டோட மெயின் ப்ளஸ்ஸே இந்த லோ காஸ்ட் தான். ஸோ எந்த ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் இஸ் ட்ராக்கிங் எரர். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கோங்க, நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணுங்கள். நிஃப்டி 50யை எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள். ட்ராக்கிங் எரர் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட் இஸ் ஏஇஎம். ஃபண்டோட ஏஇஎம் சைஸ் பெருசாக இருந்தால் லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். ஒரு ஏஇஎம் அதிகமாக இருக்குன்னா அந்த ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஜென்ரலி அதிகமாக ஏஎம் இருக்கிற ஃபண்டாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த காம்பவுண்டிங் பவர் எப்படி நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒர்க் பண்ணுதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5,000 மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே 10 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 6 lakhs இருக்கும். சப்போஸ் 12% ரிட்டர்ன் வந்தால் கூட ஆல்மோஸ்ட் 11 lakh உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் டபுள் த இன்வெஸ்டட் அமௌண்ட். அதே எஸ்ஐபி நீங்கள் 20 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 12 lakhs இருக்கும். ஆனால் உங்களோட டோட்டல் வேல்யூ 45 lakhs தாண்டி போயிட்டுருக்கும், விச் இஸ்
மோர் தென் 3 டைம்ஸ். இதுதான் காம்பவுண்டிங்கோட ரியல் பவர். நீங்கள் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தலைவலி இல்லாமல் மார்க்கெட் க்ரோத்தோட சேர்த்து உங்கள் வெல்த்தும் க்ரோ ஆகும். இதுதான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ். ஹூ ஷுட் இன்வெஸ்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்? உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ட்ரீட் பண்ணவோ இல்லை பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண டைம் இல்லைனாலோ இல்லை மார்க்கெட் நியூஸை டெய்லி பார்க்க முடியலனாலோ இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர் எனக்கு கேபிட்டல் சேஃபாக இருக்கணும் ஆனால் பேங்க் எஃப்டியை விட கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வேணும்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி மந்த்லி என்னால் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் லாங் டேர்முக்கு சேவ் பண்ண முடியும், பேஷன்ஸும் இருக்குன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான டூல். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டை டே டு டே ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் மணி க்ரோ ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் உங்களுக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நீங்கள் இப்போது எந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.